வணக்கம். ஓம் அகத்தீசாய நம. நமக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் வரும்பொழுதெல்லாம் நம்ம கடவுளை விட்டு விலக தான் பார்ப்போமே தவிர, இறைவன் நமக்கு இத்தனை சோதனைகளை கொடுக்கறான் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவோம். நமக்கு அந்த வைராக்கியம்ங்கிறது எப்படி இருக்கணும், உண்மையான பக்தினா எப்படி இருக்கணும், கிருஷ்ண பக்தியில் ஒரு உச்சத்தை எப்படி அடைய முடியும் அப்படின்னு ரொம்ப எளிதில் காமிச்சு எல்லாருக்கும் புரிய வச்ச அந்த அற்புதமான மகான் யார் அப்படின்னா அவர்தான் பூந்தானம் நம்பூதிரி. குருவாயூரப்பனுடைய ரொம்பவும் மனசுக்கு பிடித்த பக்தராக இருக்கக்கூடிய அந்த பூந்தானம் அவர்களுடைய சரித்திரத்தை தான் அந்த குருவாயூரப்பராதீசனின் அருள் கடாட்சத்தால் இன்று நாம் தியானிக்க போகிறோம். பூந்தானம் நம்பூதிரி 1547ஆம் ஆண்டு கீழட்டூர் பெரிந்தல்மனா அப்படின்னு மலப்புரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தான் அவரோட ஜனனம் ஆகிறது. இந்த தேசத்திலிருந்து குருவாயூர் கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் வரும். இந்த பூந்தானம் அவருக்கு உண்மையான அவரோட பேர் என்னன்னு தெரியல. பூந்தானம்ங்கிற அந்த பேர் அப்படியே ஒரு காரண பேர் மாதிரி அவருக்கு அமைஞ்ச காரணத்தினால பூந்தானம் அப்படின்னு அழைக்கப்படுறார். இவருக்கு சம்ஸ்கிருத மொழி தெரியும் இருந்தாலுமே கூட இந்த மலையாளத்து மேலே இவருக்கு இருந்தது ஒரு நிஜமான ஒரு ஆளுமையாக மலையாளத்தில் விளங்கினார். பூந்தானத்துக்கு கிருஷ்ணர் மேலே அதீதமான பக்தி இருந்தது. குருவாயூரப்பன் குருவும் வாயும் வழிபட்டு பிரத்யட்சமாக இன்னைக்கும் கிருஷ்ணர் பிரத்யட்ச ரூபமாக கலியுக தெய்வமாக எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு எவ்வளவோ அற்புதம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த குருவாயூரப்பனுடைய அந்த அம்பலத்தை இவர் போய் தரிசனம் பண்ணிகிட்டே இருப்பார். குருவாயூர் அப்படின்னு சொன்னோம்னாலே நமக்கு அந்த இடத்துக்கு போனால் கட்டாயம் ஒரு அற்புதம் நிகழும் அப்படிங்கிறது ஒரு சத்தியம். இதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டா ஸ்ரீ அனந்தராம தீட்சிதர் இருக்கார் இல்லையா, செங்காலிவரம் அனந்தராம தீட்சிதர், அவருக்கு அந்த கைவிரல்கள் மடங்கி இருந்த அந்த விஷயத்தை நம்ம தியானிக்கிறோம். அவருக்கு கைவிரல் மடங்கியே இருந்தபோது கோயம்புத்தூரில் இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு 93 வயசு. ஒரு அம்மா சொல்கிறா, குருவாயூருக்கு போயிட்டு குருவாயூரப்பனை பிரார்த்தனை செய்யுங்கோ, உங்களோட அந்த கஷ்டம் உடனே நிவர்த்தி ஆகிடும் அப்படின்னு சொல்லும்பொழுது செங்காலிவரம் அனந்தராம தீட்சிதர் ஐயா அந்த பேர்பட்ட மகான் அங்கே போன உடனேயே அந்த மடங்கின அந்த விரல்கள்லாம் அப்படியே நிமிர்ந்து அவருக்கு அந்த நோய் குணமாச்சு அப்படிங்கிறது பார்த்தோம். குருவாயூரப்பன் எவ்வளவோ பேருக்கு எவ்வளவோ அனுகிரகம் இப்படி பண்ணிட்டு இருக்கார். செம்பை வைத்தியநாத பாகவதர் இருக்கார். அவருக்கு ஒரு நேரத்தில் பார்த்தோன்னா குரல் சரியாகவே வரலைங்கிற நிலைமை இருக்கும் பொழுது குருவாயூரப்பனுடைய அருள் கடாட்சத்தால் அவர் மறுபடியும் அந்த தீர்க்கமான அற்புதமான குரலில் வெங்கல குரலில் குருவாயூரப்பனை புகழ்ந்து பல பாடல்களை பாட மறுபடியும் அந்த கிருஷ்ணன் அனுகிரகம் செய்தான் அப்படிங்கிறதையும் நமக்கு தெரியும். இப்பேற்பட்ட அந்த குருவாயூரப்பன், இந்த குருவாயூரப்பனுக்கு பூந்தானமுக்கு குருவாயூரப்பன் அவ்வளோ ஒரு பக்தி. இவர் குருவாயூரை நோக்கி அடிக்கடி தரிசனம் பண்ண போகிறார். 20 வயசில் இவருக்கு திருமணம் ஆகிறது. எவ்வளவோ வருஷங்களுக்கு இவருக்கும் இவரோட மனைவிக்கும் குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருக்குது. அப்படி இருந்து ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு குருவாயூரப்பா எங்களுக்கு ஒரு மழலை செல்வம் கிடைக்கணுமே அப்படின்னு வேண்டி கேட்டுக்கொண்டே இருக்கார் குருவாயூரப்பன்ட்டு. அப்படி ரொம்ப நாள் வேண்டின்ற பிறகு ரொம்ப வருஷம் கழித்து இவாளுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை குருவாயூரப்பன் அனுகிரகம் பண்ணுறார். அனுகிரகம் பண்ணினாலுமே கூட அதுக்கப்புறமா என்ன ஆச்சுங்கிறத பார்க்குறோம். அந்த குழந்தைக்கு ஒரு வயது முடியும் பொழுது அன்னப்பிராசனம் அப்படிங்கிற அந்த விழா நடக்கும் அல்லவா, அது அன்னைக்கு ஒரு விபரீதம் நடந்துடுறது. என்னன்னா, இந்த கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் எல்லாம் வரும்பொழுது அந்த மழையிலேருந்து தற்காத்துக்குள்ளதுக்காக ஒரு மேலே ஒரு ஷால் மாதிரி போட்டுட்டு வருவா, ஒரு துண்டு. அதை போட்டுன்னு வரும்போது என்ன ஆகுது, தெரியாமல் ஒரு பெண்மணி அந்த குழந்தை படுத்து உறங்கி கொண்டிருக்கிறத பார்க்காம அந்த குழந்தை மேலே அதை போட்டுடுறா. மற்றவாளும் அங்கே இதுதான் அந்த வைக்கிற இடம் போல் இருக்குன்னு சொல்லிட்டு அதை அப்படியே போட்டு திடீர்னு அந்த குழந்தைக்கு அன்னப்பிராசனம் பண்ணும்பொழுது அந்த குழந்தை எங்கே தேடும் பொழுது பார்த்தால் இந்த இதுக்கெல்லாம் அந்த துண்டெல்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் கடியில் அந்த குழந்தை பாவம் மூச்சு திணறி அது மரணித்து அந்த குருவாயூரப்பனுடைய பாத கபலங்களை அடைந்திருக்குங்கிறது இவாளுக்கு தெரிய வருது. பூந்தானத்திற்கும் சிறியவர் மனைவிக்கும் சரி, இது தாங்க முடியாத சோகம் புத்திர சோகம். இந்த புத்திர சோகத்திலிருந்து அவள் மீளவே முடிய வரல. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அவர் என்ன மனசில் நினைப்பார், குருவாயூரப்பா ரொம்ப நாள் குழந்தையிலன்னு கஷ்டப்பட்டோம், இப்படி குழந்தையை கொடுத்த, ஆனால் ஒரே வருஷத்தை எடுத்துட்டே குருவாயூரப்பான்னு சொல்லி மறுபடியும் குருவாயூரப்பனோட சந்நிதியிலேயே போய் தஞ்சம் அடைகிறார். அப்படி அவர் அந்த பக்தி அவரோட சரணாகதியை பார்த்து மெச்சின குருவாயூரப்பன் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், பிரத்யட்சமாக பாலகிருஷ்ணனாக அவரோட மடியில் போய் அமர்றார் குருவாயூரப்பன். அப்போ பூந்தானத்துக்கு அவ்வளவு சந்தோஷம். அந்த கிருஷ்ணர் அப்படியே தடவரார். அந்த பாலகிருஷ்ணன் அந்த குழந்தை அப்படியே தடவிண்டு, குருவாயூரப்பா பிரத்யட்சமாக மடியில் உட்கார்ந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி அவருடைய வைராகத்தின் உச்சமாக அவரோட வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருது. என்ன அப்படின்னு சொல்கிறாருன்னா, மலையாளத்தில் உன்னிகிருஷ்ணன் மனசில் கழிக்கும் போல்
உன்னிக்கள் மட்டும் வேணுமோ அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த உன்னிகிருஷ்ணனே பிரத்யட்சமாய் மனசுல விளையாடிட்டு இருக்கும் பொழுது எனக்கு எதுக்கு குருவாயூரப்பா இனிமே குழந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய வைராக்கியம் அவருடைய மனசுல இருக்கு. கடவுள் நமக்கு இதை கொடுத்தான் கொடுக்கல, இறைவனை குறை சொல்றோம், நம்மளுடைய கர்மவினை நம்மளுடைய கர்மா கடனை நம்ம தானே கழிக்கணும் அப்படிங்கிற கொஞ்சம் கூட ஒரு புரிதலும் இல்லாமல் முழுக்க முழுக்க அறியாமையில நம்ம இறைவனை எத்தனை முறை குறை சொல்கிறோம். ஆனால் பூந்தானம் அப்படி எதுவுமே சொல்லாமல் குருவாயூரப்பா நீயே மனசில் இருக்க, நீ எனக்கு இருக்கும் குழந்தை இருக்கும்போது எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு மனசில் வேறு எந்த ஒரு எண்ணமுமே தோணாமல் இப்படியே இருந்தார். அந்த கிருஷ்ண பரமாத்மா அவருக்கு அப்படி இந்த காட்சி கொடுத்த காரணத்தினால அவர் மனசுக்குள்ள அப்படி அந்த பக்தி பெருக்கெடுத்து ஓடி அது அப்படியே அங்கேருந்து ஒரு காட்டாற்று வெள்ளம் போல் அப்படியே அது உருவெடுத்து ஞானப்பனை அப்படிங்கிற அற்புதமான நூல் உருவாகிறது. அந்த ஞானப்பனையில் மலையாளத்தில் எழுதுகிறார் அவர். அது முடியும் பொழுது ஒவ்வொரு வாக்கியமும் முடியும் பொழுது கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தனா கிருஷ்ண கோவிந்த நாராயணாஹரே அச்சுதானந்த கோவிந்த மாதவா சச்சிதானந்த நாராயணாஹரே அப்படின்னு சொல்லி அந்த வாக்கியங்களுக்கு நடுவில் இந்த ஒரு ஸ்லோகத்தையும் அவர் நடுவில் எழுதி வச்சிருந்திருந்தார். அவருக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது ஓரளவுக்கு முடிஞ்ச பொழுது மேல்பத்தூர்லேருந்து வந்திருக்கக்கூடிய நாராயண பட்டத்திரி நாராயணியம் அப்படின்னு குருவாயூரப்பா எனக்கு ஒரு வியாதியை கூட இந்த வியாதி மூலமாக தான் எனக்கு உண்மையில உண்மையான வைராக்கியம் பிறக்கும், அந்த வைராக்கியத்தால் இந்த நாராயணியம்ங்கிற அற்புதமான நூல் பிறக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே வேண்டின்றக்கூடிய அந்த நாராயண பட்டத்திரி அவரை போய் பார்க்குறார். நாராயண பட்டத்திரி தான் அல்டிமேட் அந்த கோல்டு ஸ்டாண்டர்ட் மாதிரி இந்த சம்ஸ்கிருத விஷயங்கள்லன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போகணுன்னு அவர் சொல்கிறார், பார் நான் உங்ககிட்டலாம் என்னால் என்னோட நேரத்தை வீணடிக்க முடியாது, உனக்கு எந்தவித ஞானமும் கிடையாது, இந்த நூலை நீ வச்சு என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இந்த நூலை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பகுதியும் ஒரு கதையில் இருக்குது. இன்னொன்று கோவில் கூட்டத்தில் போய் அதை போட்டுடு அப்படின்னு சொல்லி அப்படியும் கூட ஒரு பகுதி ஒரு சிலர் சொல்கிறார். அப்படியே பூந்தானத்தோட மனசு அப்படியே உடஞ்சு போய்ட்டுருது. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. நம்ம ஆசையாக குருவாயூரப்பன் மேலே ஒரு பாடல் எழுதியிருக்கோம், அந்த ஞானப்பனைன்னு அதை போய் பாருங்கன்னு பட்டத்திரி கிட்ட சொன்னால் இதில் ஏதாவது தவறு இருந்தால் அதை சரி செய்யுங்கோ அப்படின்னு சொல்லி பட்டத்திரி கிட்ட போகணும்னு சொன்னால் பட்டத்திரி அது இப்படி உதாசீனப்படுத்திட்டாருன்னு சொல்லிட்டு அவரோட மனசில் எந்த வித விகாரமோ கோபமோ எந்த விதமான ஒரு எரிச்சலோ அவருக்கு இல்லை. மனசு அப்படியே உடஞ்சி போய் ஒரு குழந்தை அப்படி அவர் திட்டு வாங்கின ஒரு குழந்தை எப்படி மனசு சங்கடப்பட்டு அப்படியே போகுமோ அந்த மாதிரி அவர் இருக்கார். நாராயண பட்டத்திரி குருவாயூரப்பராதீசனை தரிசனம் பண்ண போகிறார். குருவாயூரப்பன் சொல்கிறார், பட்டத்திரி மேல்பத்தூர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு விபக்தி வேணால் நல்லபடியாக வரலாம். விபக்தி அப்படின்னா வியாக்கரணம் அப்படின்னா அந்த இது இருக்கு இல்லையா, இலக்கணம் இருக்கு இல்லையா, மலையாள இலக்கணத்திற்கு எல்லாம் பேர் அந்த விபக்தி உனக்கு நல்லா இருக்கலாம். ஆனால் மேல்பத்தூர் நீ ஒன்று புரிஞ்சுக்கணும், பூந்தானத்தோட பக்தி தான் இருக்கிறதுலையே சிறந்தது. அது நல்லா தெரிஞ்சு நீ பண்ண உன்னோட செய்கையை நான் நிச்சயமாக அதுக்கு நான் எந்த வித ஒரு ஒப்புதலும் அளிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி குருவாயூரப்பன் கடிந்த பிறகு பட்டத்திரிக்கு அப்படியே பயமாயிடுறது. அப்படியே நேராக வரார், பூந்தானத்தோட காலில் விழுந்து அந்த கேட்குறாரோட நூலை எடுத்து பார்த்தா அந்த நூலில் எந்த விதமான பிழையுமே இல்லை. எப்படி இருக்கும், உண்மையான பக்தி இருக்கும் பொழுது அங்கே எந்த எழுத்து பிழையோ சொல் குற்றமோ எந்த குற்றமுமே இருக்காது இல்லையா. ஏன்னா பக்தி உண்மையாக இருந்ததுன்னு சொன்னாலே போதும். கண்ணப்ப நாயனார் நம்ம பார்க்கலையா, அவர் என்ன விதமான பூஜை செஞ்சார், என்ன விதமான அவர் என்ன சாங்கியம் என்ன பூஜை செஞ்சார்னு நிவேத்தியம் பண்ணார். அந்த கண்ணப்ப நாயனோட பிரத்யட்ச பக்தி அந்த இறைவனாக ஈசன் ஏற்றுக்கொள்ளலையா, அது போலவே பக்தி உண்மையாக இருக்கும் பொழுது இறைவன் அதை நிச்சயமாக ஆமோதிப்பான் அப்படிங்கிறதுக்கு இந்த பூந்தானம் அவர் எழுதிய அந்த ஞானப்பனை நூலும் ஒரு சான்று. அந்த பார்க்குறார் அந்த நூலை படித்து பார்த்தோன்னே அதில் அவ்வளோ அற்புதமான ஆழ்ந்த பக்தி விஷயங்கள் எல்லாம் அதில் பதிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை ஒரு நாளைக்கு பட்டத்திரி குருவாயூரில் சொல்லிட்டு இருக்கிறது கேட்குறார். பூந்தானமும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லிட்டு இருக்கார். பூந்தானம் பத்மநாபோ மரப்பிரபு அப்படின்னு சொல்கிறார். அப்போ பட்டத்திரி உடனே பூந்தானம் அது மரப்பிரபு கிடையாது, குருவாயூரப்பன் மரப்பிரபு கிடையாதப்பா, பத்மநாபோ அமரப்பிரபு, தேவர்களின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் அமரப்பிரபுன்னு அதை உச்சாரணம் செய்யணும் அப்படின்னு அவர் திருத்துறார். உடனே அங்கிருந்து குருவாயூரப்பன் அசரீரியாக சொல்கிறார், நான் தான் தேவர்களுக்கு பிரபுவும் நான் தான், அமரர்களுக்கும் பிரபுவும் நான் தான், மரத்துக்கு பிரபுவும் நான் தான், கொடிகள் செடிகளுக்கு பிரபுவும் நான் தான், உலகத்துக்கே இந்த சர்வலோக பிரபுவும் நான் தானே அப்படின்னு சொல்லி, அதனால் அவர் சொன்னதில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி குருவாயூரப்பன் உடனே அங்கேருந்து பட்டத்திலே கடைஞ்சிடுறார். அதனால் நம்ம சொல்லக்கூடிய அந்த சொல் குற்றம் பொருள் குற்றம் அந்த வியாகரணம் அதெல்லாம் முக்கியம் இல்லை, மனசில் கூடிய அந்த ஆழ்ந்த அதீதமான பக்தி மட்டுமே சத்தியம் அப்படிங்கிறது எடுத்து காட்டுற அளவுக்கு இந்த ஒரு விஷயம் நடந்தது. பத்மநாபோ மரப்பிரபு அப்படிங்கிற அந்த ஒரு அற்புதம். இதே மாதிரி மரம்
மற்றும் இந்த பூந்தானம் மறுபடியும் இப்படி என்ன சம்பந்தம் இருக்குன்னா, கேரளாவில் இந்த குருவாயூர்புராதீசன் மேலே மஞ்சுளா அப்படிங்கிற ஒரு பக்தி இருந்தால். அந்த மஞ்சுளா வந்து இந்த காலத்து ஆண்டாள் நம்ம ஒரு சைடில் இருந்த மாதிரி மஞ்சுளாங்கிற அந்த பக்திக்கு குருவாயூரப்பன் மேலே ரொம்ப ரொம்ப பக்தி ஜாஸ்தியாக இருந்தது. ஆனால் ஒரு நாளைக்கு கையால் மாலை கட்டி எடுத்துன்னு வந்து பார்க்கும்பொழுது ரொம்ப மழை அதிகமாக பெய்யறதுனால அங்கேருந்து நகர முடியல. ஒரு இடத்துல மாட்டின்னு விடுறா. அப்போ ஒரு மரம் மட்டுமே இருக்குது. அந்த மரத்துக்கிட்டக்க நின்றுருக்கா. அப்போ பூந்தானம் அங்கே வரார். இப்போ பூந்தானம் சொல்லார், இங்கே பாரு, இந்த மரத்தையே குருவாயூரப்பனா பாவனை பண்ணிட்டு இந்த மாலை குருவாயூரப்பனுக்கு நீ சாத்துறதா பாவனை பண்ணிட்டு இந்த மரத்துக்கு நீ சாத்து அப்படின்னு சொல்கிறார். குருவாயூரப்பன் அதை ஏற்றுப்பான்னு சொல்கிறார். அது போலவே மஞ்சுளா வந்து அந்த மாலையை அந்த மரத்துக்கு சாத்திட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அப்புறம் மழை நின்றதுக்கப்புறமா அந்த குருவாயூரம்பலத்துக்கு அவள் போகிறா. காலங்கர்த்தல் விஸ்வரூப தரிசனத்தை பார்த்தா குருவாயூரப்பன் பிரத்யட்சமாக மஞ்சுளா எந்த மாலையை சாத்தியிருந்தாலோ அந்த மாலையுடனே காட்சி கொடுத்தாராம் அந்த விஸ்வரூப தரிசனத்தில். பத்மநாபோ மரப்பிரபு அப்படின்னா அந்த மரத்திலும் நான் தான் இருக்கேன்னு சொல்றதுக்கு இவர் கொடுத்த அந்த 2வது ஒப்புதல் குருவாயூரப்பன் கொடுத்த இந்த ஒரு அற்புதத்தையும் நம்ம பார்க்குறோம். நாராயண பட்டத்தை எப்படி நாராயணியம் எழுதினாரோ அது போலவே பூந்தானம் சந்தான கோபாலம் அப்படிங்கிற அற்புதமான நூலை இயற்றார். அந்த சந்தான கோபாலத்தில் கிருஷ்ணர் பார்த்து அவர் தெரிஞ்ச எல்லா விதமான இந்த பக்தி விஷயங்கள் எல்லாத்தையும் அதில் அவர் பதிச்சு வைக்கிறார். வைகுண்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது மட்டும் இவருக்கு அதில் ஒரு திருப்தி வரலை. பூந்தானத்துக்கு வைகுண்டம் எப்படி இருக்கும் அவருக்கு சரியாக தெரிய மாட்டேங்கிறது. மனசில் அவர் அது நான் சஞ்சலப்படுத்திகிட்டே இருக்குது. வைகுண்டத்தை பற்றி நம்ம சரியாக எழுத மாட்டேங்கிறோமே. எங்கள் பகவான் எப்படி இருப்பான், தாயார் பிரத்யட்சமாக எப்படி இருப்பா, அந்த க்ஷீரசாகரம் எப்படி இருக்கும், ஆதிசேஷன் எப்படி இருக்கும், கருடாழ்வார் எப்படி அங்கே அது பக்கத்தில் இருப்பார், இதெல்லாம் அவர் மனசில் ஓடின்னு இருக்கு. அப்படியே அந்த எண்ணத்தோடையே அவர் தூங்கிடுறார். தூங்கும்பொழுது அவருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவில் அவர் வைகுண்டத்துக்கு போகிறார். வைகுண்டத்தில் 2 விஷ்ணு தூதர்கள் அவரை ரொம்ப அற்புதமாக கவனித்து அவர் மரியாதை கொடுத்து வைகுண்டத்தை முழுக்க சுற்றி காமிக்கிறார். வைகுண்டத்தை பற்றி எல்லாமே அவருக்கு சொல்லி கொடுக்குறார். அப்போ உடனே பூந்தானம் கேட்குறார், அப்படி நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து எனக்கு இவ்வளோ மரியாதை கொடுக்குறீங்களே, நான் ரொம்ப சாதாரணமான மனுஷன் ஆச்சு, எதற்காக நீங்கள் எனக்கு இவ்வளோ மரியாதை கொடுத்து இப்படி எல்லாம் காமிச்சு கொடுக்குறீர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த 2 விஷ்ணு தூதர்களும் சொன்னாலும் உங்களுக்கு எங்களை பார்த்தா ஞாபகம் இல்லையா சுவாமி, நீங்கள் பாகவத சப்தாகம் படிப்பேள், நீங்கள் கிருஷ்ணரை பற்றி எல்லாம் பிரவச்சனம் பண்ணுவேள், நீங்கள் கிருஷ்ண பக்தி செய்வேள், நீங்கள் உங்களுடைய வாக்கியங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டே இருந்தோம், அதை கேட்டுட்டு இருந்த மாத்திரத்தினாலே எங்கள் 2 பேருக்குமே இந்த வைகுண்ட பதவி கிடச்சிதுன்னு சொல்லி நீங்கள் இன்னும் தெரியலையா, நான் உங்கள் வீட்டு முன்னாடி 2 மரம் இருந்தது இல்லையா, அந்த 2 மரங்கள் தான் நாங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்போ விஷ்ணு தூதர்களாக மாறிவிட்டோம், எங்களுக்கு வைகுண்டம் கிடைத்து விட்டது சுவாமி அப்படின்னு சொல்லி பூந்தானத்துடைய பாதங்களில் விழுந்து வணங்கினவாம். பூந்தானம் இந்த கனவு முடிஞ்சதுக்கப்புறம் எழுந்து பார்த்து அவர் வீட்டு முன்னாடி போகும் அந்த 2 மரங்களும் அப்படியே அங்கே சரிந்து கடந்ததாம். அப்போது அந்த 2 மரங்களுக்கும் மோட்சம் கிடைத்து விஷ்ணுகதி கிடச்சிருக்கு அப்படிங்கிறது பூந்தானத்துக்கு புரிஞ்சு இதெல்லாம் கனவில்லை, நிஜமாவே வைகுண்டத்துக்கு அந்த 2 மரங்களும் போயிருக்கு அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிறார். இங்கேயும் பத்மநாபோ மரப்பிரபுங்கிறது நம்ம ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கு இல்லையா. பூந்தானம் மலையாளத்தில் பாகவதத்தை பற்றி அற்புதமாக எடுத்துரைப்பாராம், எல்லாருக்கும் கேட்குற மாதிரி. அப்படி அங்கே யாராவது பாகவதர் சொல்லுவாராம் பாகவதத்தை பற்றி. இவர் மலையாளத்தில் அது என்ன ஸ்லோகம், அதோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறது அப்படியே தியானத்தில் உட்காந்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்பாராம். இதில் சில விஷமிகள் இருந்தார்கள். இந்த விஷமிகள் பூந்தானத்துக்கு சம்ஸ்கிருதம் நல்லா தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கும் அவருக்கு அந்த விதமான ஒரு பாண்டித்யம் இல்லை அப்படிங்கிறத காட்டுறதுக்கும் குதர்க்க புத்தி படித்த சில பேர்கள் என்ன பண்ணார்னா, ஒரு வாட்டி ஒரு பாகவத சப்தாகம் நடந்துருக்கு. ருக்மணியுடைய அந்த ஸ்வயம்பரம் எப்படி நடந்தது, ருக்மணி ஸ்வயம்பரம் நடக்க போகிறது. அப்பொழுது ருக்மணி தாயார் என்ன பண்ணுறா அப்படின்னா, கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ருக்மணி தாயார் ஒரு மடல் எழுதி அனுப்புகிறா, இந்த மாதிரி சுயம்பரம் நடக்க போது நீ என்னை கவர்ந்து கொண்டு சென்று விடு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு கடிதம் எழுதி அனுப்புறதா இவர் பூந்தானம் எல்லாருக்கும் சொல்கிறார். உடனே ஒருத்தர் கேட்குறார், பாகவதத்தில் எந்த ஸ்லோகத்தில் இது வரும்னு சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னபோது அங்கே ரசரீரி கேட்டதாம், பாகவதத்தில் எங்கேயாவது இப்படி ஒரு கடிதம் கிடைக்கலை இல்லை எழுதப்படவில்லை அப்படின்னு சொல்லி எங்கேயாவது இருக்கா அப்படின்னு அது எந்த ஸ்லோகத்தில் வருதுன்னு ஒரு அசரீரி திரும்ப ஒரு குரல் கேட்டு, ஆமாம் ருக்மணி அப்படி ஒரு கடிதம் எழுதினது சத்தியம், அந்த ஒரு தூதர்கிட்ட அதை கொடுத்து விட்டால் அந்த கடிதம் என் கையில் கிடச்சது சத்தியம், அப்புறம் நானே அவளை கவர்ந்துட்டு போய் திருமணம் செய்து கொண்டதும் சத்தியம் அப்படின்னு ஒரு அசரீரி ஒழித்துதான் சாட்சாத் கிருஷ்ணரே அங்கே சாட்சி சொல்கிறாராம், ஆமாம் இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லி. அதனால் எந்த ஸ்லோகத்தில் இருக்குது என்ன இருக்குது அதில் விஷயங்கள் இருக்குங்கிறதெல்லாம் போகாமல் அந்த அற்ப விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி யூ ஷுட் டிரான்சென்ட் ஆல் தோஸ் மெட்டீரியல் மீன்ஸ் அதெல்லாம் தாண்டி நீ அந்த அல்டிமேட் பரம்பொருளாக இருக்கக்கூடிய என்ன தியானம் பண்ணு அப்படின்னு சொல்லி சர்வதர்மான் பிரத்யட்சம் ஆமேகம் சரணம் பிரஜ அப்படின்னு கிருஷ்ணர் அங்கே இருக்கக்கூடிய அந்த குதர்க்க புத்தி படைத்தவர்களுக்கெல்லாம் இந்த கிருஷ்ண பரமாத்மா ஒரு பாடம் புகட்டுறார். பூந்தானத்துக்கு மேல் அந்த அப்பேற்பட்ட ஒரு அன்பை வைத்திருந்தானாம் கிருஷ்ணன். அப்போது இந்த பூந்தானத்தோட பக்தி எப்படி சத்தியமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் இல்லையா. பூந்தானம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மலப்புரத்துலேருந்து அவர் வீடு 60 கிலோமீட்டர் தள்ளி குருவாயூருக்கு நடந்து போயிட்டு இருக்கார். நடந்து போயிட்டு இருக்கும்போது இவர் பட்டு வஸ்திரத்தில் ஒரு பொக்கிஷத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காராம் பூந்தானம்.
அது வேற ஒன்றுமே இல்லை, ஸ்ரீமத் பாகவதத்தை தான் அந்த பட்டு வஸ்திரத்தில் அப்படியே பதிஞ்சு எடுத்துட்டு போயிட்டு இருக்கார் பூந்தானம். அது எடுத்துட்டு போயிட்டு இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, கள்வர்கள் அவரை பார்க்குறார்கள். கள்வர்கள் பார்த்து பூந்தானத்துக்கிட்ட வந்து அதை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி பூந்தானத்தை தாக்கி பூந்தானத்துக்கு எப்படியாவது ஒரு பூந்தானத்துக்கு அதை எப்படியாவது கவர்ந்து போயிடணும்னு சொல்லிட்டு அதை பிடுங்கலாம் அப்படின்னு வரும்போது திடீர்னு பார்த்தா கம்பீரமான 3 குதிரையில் மாங்காட்டு அச்சன் அப்படி அங்கே இருக்கக்கூடிய அந்த முதல் மந்திரி இல்லையா அவர் வராராம். அவர் வந்து அவர் பின்னாடி 2 பேர் வரா, குதிரையில் கம்பீரமாக வர. அவர் பார்த்தோன்னே திருடர்கள் ஓட்டம் பிடிச்சி அங்கேருந்தே ஓடி போயிடுறார்கள். அவர்கள்கிட்ட போய் பூந்தானம் சொல்கிறாராம், இவங்க வந்து காப்பாற்றதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அந்த மந்திரிக்கு சொல்ல, நீ குருவாயூருக்கு நடந்து போ, நான் பின்னாடியே வரேன் உனக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு பின்னாடியே பகவான் வந்து எப்படி ஒரு கூடவே ரட்சையாக துணையாகவே வந்து இந்த குருவாயூர் அம்பலத்து நடை வரை வரைக்கும் வந்து விட்டுட்டு போகிறாராம். அப்படி இருந்தது பூந்தானத்தோட பக்தி. அன்னைக்கு குருவாயூரப்பன் இவர் வந்துட்டு இருக்கார் இல்லையா, அந்த இரவு அந்த வெடியும் போது காலங்கார்த்தால் அந்த குருவாயூர் இருக்கக்கூடிய அந்த அம்பலத்தில் இருக்கக்கூடிய அந்த மேல் சாந்தியோட கனவுல போய் சொல்கிறார். இங்கே பாரு அப்போ பூந்தானம் என்ன பண்ணுறாருன்னா, மாங்காட்டச்சா நீங்கள் எனக்கு இது பண்ணது உதவி நான் மறக்கவே மாட்டேன்னு சொல்லி அவர் போட்டிருந்த ஒரு தங்க மோதிரத்தை பரிசாக அந்த அமைச்சருக்கு வழங்குறாராம். அவரும் அதை வாங்கிக்கணும்னு அவருக்கு எண்ணமே இல்லை. சரி, இவர் வற்புறுத்தின காரணத்தினால அதை வாங்கிட்டுறாராம். அடுத்த நாள் கார்த்தால குருவாயூரப்பனோட நடை திறக்கும் பொழுது அந்த மேல் சாந்தி வந்து சொல்கிறாராம், குருவாயூரப்பனே சாட்சாத் மாங்காட்டச்சன், சாட்சாத் குருவாயூரப்பனே இந்த மாங்காட்டச்சனாக அந்த குதிரை மேலே ஏறி இந்த கல்கி அவதாரம் நடக்க வேண்டிய நேரம் இல்லையா, அந்த நேரத்தில் உங்களை வந்து காப்பாற்றி சாட்சாத் குருவாயூரப்பனே இந்த நாராயணனே சுயமாக வந்து உங்களை காப்பாற்றிருக்கார். அவருக்கு தான் நீங்கள் இந்த மோதிரத்தை பரிசு கொடுத்துருக்கீங்க, அந்த மோதிரத்தை உங்ககிட்ட திருப்பி கொடுக்க சொல்லி குருவாயூரப்பனுடைய உத்தரவுன்னு சொல்லி அந்த குருவாயூரப்பன் அந்த விக்கிரகத்திலிருந்து அந்த மோதிரத்தை எடுத்து இவருக்கு மறுபடியும் கொடுத்தாராம். பூந்தானத்துக்கு அவ்வளவு சந்தோஷம். இதுக்கு மேலே ஒரு அங்கீகாரத்தை இறைவனால் கொடுக்க முடியுமா ஒரு பக்தனுக்கு? இப்படியே பூந்தானம் வாழ்ந்துட்டு வரார், பாகவத சப்தாகம் பண்ணிட்டு வரார், குருவாயூரப்பனுடைய புகழை பாடிட்டு வரார். இப்படியே போயிட்டு இருக்கு. குருவாயூர் நடையில் எப்படி நடக்கும்னா, அந்த சத்திய நடக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அங்கே எல்லாருக்கும் சாப்பாடு போடக்கூடிய அந்த நிகழ்வு நடக்கும் பொழுது மாகேஸ்வர பூஜைன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா சைவ சித்தாந்தத்தில், அது போலவே அங்கே நடக்கக்கூடிய அந்த ஒரு பூஜை, அந்த பூஜை நடக்கும் பொழுது பூந்தானத்திற்கு தான் முதல்ல வந்து தனியாக ஒரு இடம் கொடுத்து அவர் அமர வைப்பார்களாம். அமர வைத்து அவருக்கு அந்த சாப்பாடெல்லாம் அவர்கள் கொடுப்பார்களாம். ஒரு நாளைக்கு என்ன ஆகுது, எங்கேருந்தோ ஒரு பண்டிதர் வரார் அப்படின்னு சொல்லி பூந்தானம் உட்காந்து சாப்பிட போகிற நேரத்தில் பூந்தானத்தை அங்கேருந்து தள்ளி விட்டுட்டு நீங்கள் வேறு இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டாலும் பூந்தானம் அந்த இடத்த விட்டு அகழ்ந்து விடுறார். குருவாயூரப்பா, இது எனக்கு நடந்த ஒரு பெரிய அநீதி இல்லையா அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு அங்கேருந்து நடந்து விடுறார். அப்போ குருவாயூரப்பன் சொல்கிறார், நீ வந்து கஷ்டப்பட்டு என்னை பார்த்துலாம் இருக்க வேண்டாம், இந்த மாதிரி மக்களுக்கு நடுவில் நீ இருக்க வேண்டாம், நீ உங்கள் வீட்லேயே இரு, உங்கள் வீட்லேயே வந்து உனக்கு நான் தரிசனம் தரேன், உன் கூடையே நான் இருக்கேன், நீ எங்கே இருக்கியோ அங்கே நான் பிரத்யட்சமாக உன் கூட இருக்கேன்னு வாக்கு கொடுக்குறார் குருவாயூரப்பன். ஏன்னா பூந்தானத்துக்கு வயசாயிட்டு இருக்கு இல்லையா, அவர் அவ்வளோ தூரம் நடக்க வைக்க வேண்டாங்கிறதுக்காகவே பகவான் இந்த லீலையை பண்ணுறார். பூந்தானம் ஒரு வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்பொழுது பூந்தானத்துக்கு இடது பக்கத்தில் காட்சி கொடுத்த காரணத்தினால இடப்புறத்தம்பலம் அப்படின்னும் வாமபுரீசன் அப்படிங்கிற ஒரு ஆலயத்தை அங்கே பூந்தானம் ஒரு வீட்டு பக்கத்துலேயே ஏற்படுத்துகிறார் மலைப்புறத்தில். இப்படியே குருவாயூரப்பன் அவருக்கு அனுகிரகம் பண்ணுறார். எனக்கு குருவாயூரப்பன் கண்ணுக்கு தெரியாருலாம் சொல்கிறார். ஆனால் அவரோட மனைவியும் சரி அவரோட வீட்டில் இருக்கிற வாழ்க்கும் சரியா இது அந்த அளவுக்கு சரியாக புரிய மாட்டேங்கிறது. பூந்தானம் அவருடைய வாழ்க்கையுடைய கடைசி நிமிஷங்கள் வருது அப்படிங்கிறது அவருக்கு பகவான் உணர்த்தார். பூந்தானம், நான் அவனோட வீட்டுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு முன்னாடி நாள் சொல்லிடுறார். நான் வரப்போகிறேன், நான் சாப்பாடு சாப்பிட போகிறேன், உங்கள் வீட்டில் நான் நல்லா சாப்பிட்டுட்டு ஒன்று நான் என் கூட வைகுண்டத்துக்கு கூட்டின்னு போகிறேன், யாரையாவது கூட்டின்னு வரணும்னா நீ என் கூட வாப்பா அப்படின்னு பூந்தானத்துக்கிட்ட குருவாயூரப்பன் சொல்லிடுறார். பூந்தானம் அவரோட மனைவி கிட்ட சொல்கிறார், பாரு குருவாயூரப்பன் வரப்போறான்னு கூட்டின்னு போகிறான் வைகுண்டத்துக்கு, நீ என் கூட வரியான்னு சொன்னால் அவர் மனைவி வந்து என்ன பைத்தியம் மாதிரி அவர் பேசுகிறாரேன்னு சொல்லிட்டு அவளுக்கு புரியல. குருவாயூரப்பன் வரார், இவர் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறார். அவர் அப்படியே வரும்போது அவர் காலெல்லாம் நம்பி பகவானுக்கு பாத பூஜை பண்ணி வீட்டுக்குள்ளே கூட்டின்னு வரார். இவர் மனைவிக்கு யாருக்கும் பெருசாக கண்ணுக்கு எதுவும் தெரியல. ஆனால் இவர் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்த பணி செய்துட்டு இருந்த அங்கே ஒரு அம்மையார் இருந்தால் அந்த அம்மையாருக்கு பூந்தானத்துடைய பக்தி மேலே ரொம்ப ஒரு நம்பிக்கை இருந்தது, ஈத்த நம்பிக்கை இருந்ததான். அவர்கள் பூந்தானத்தை அப்படி கவனிச்சுட்டே இருக்கார்கள். அப்போது குருவாயூரப்பன் வந்து சாப்பிட்டு உறங்குறார். கொஞ்சம் நேரம் படுத்து உறங்கிக்கோ குருவாயூரப்பா அப்படின்னு சொன்ன குருவாயூரப்பன் கொஞ்சம் நேரம் உறங்குறார். சரி போகலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது, சரி நான் வைகுண்டத்துக்கு போகிறேன், குருவாயூரப்பன் கூட்டிகிட்டு போகிறேன், யாரெல்லாம் கூட வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அந்த வீட்டில் ஒரு அற்புதமான நிகழ்வு நடக்கிறது. அடுத்த நிமிஷமே குருவாயூரப்பனும் பூந்தானமும் அவரோட அற்புதமான அந்த பக்தரும் அங்கிருந்து காணாமல் போய்விடுகிறார்கள். அடுத்த நொடியே அப்படியே அவர் மாயமாகி விடுகிறார். பூந்தானம் நேராக வைகுண்டத்துக்கு தான் போகிறார். அப்போது அவங்க வீட்டில் பணி செஞ்சுட்டு இருந்த பணிப்பெண்ணுடைய உயிர் பிரியக்கூடிய நிலையில் அவர் இந்த பணிப்பெண் சொல்லார், யாரும் நம்பலை, நானும் இப்போ அவளோட தான் போக போகிறேன், உங்ககிட்டலாம் சொல்லிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பணிப்பெண்
தன்னுடைய இந்த லௌகிக ஜீவிதத்தை முடித்துக்கொண்டு வைகுண்ட வாசத்துக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டு அந்த ஆத்மா ஸ்ரீமன் நாராயணனை நோக்கி அந்த பணியை அந்த பூந்தானம் அப்படிங்கிற குரு மீது வைத்த காரணத்தினால் அந்த ஆத்மாவிற்கும் வைகுண்டம் சித்தித்தது. அப்படின்னால் அது எப்பேற்பட்ட ஒரு பெரிய பாக்கியம். இப்படியெல்லாம் வாழ்ந்து அனுகிரகம் பெற்று எப்படி பக்தி செய்யணும், உண்மையிலேயே நம்ம இந்த கோபாலன் மீது எப்படி நம்ம காதல் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் காமிச்ச அந்த அற்புதமான அந்த நம்பூதிரி பூந்தானம் நம்பூதிரி உடைய சரித்திரம் நமக்கு உணர்த்தும். நமக்கு கஷ்டங்கள் வரலாம், இது வரலாம், நம்ம வைராகியத்தை என்னைக்கும் தளராமல் அந்த குருவாயூரப்பனையே பிடிச்சிக்கணும். அவரோட குழந்தை இறந்தபோது அவர் எவ்வளவோ வாட்டி குருவாயூரம்பல் இடையில போய் குருவாயூரப்பா இப்படி ஆயிடுத்தேன்னு சொல்லி கேட்டு குருவாயூரப்பன் கிட்டக்கே வேண்டிட்டு இருந்தாராம், எனக்கு வைராகியத்தை கொடு அப்படின்னு சொல்லி. அவருக்கு மந்திரமோ சரி, அந்த சமஸ்கிருதத்தில் பெருசாக பாண்டித்யம் சொல்கிற அளவுக்குலாம் எதுவுமே இல்லாட்டாலும் அந்த பக்தி எல்லாத்துக்கும் மேல் உயர்ந்தது அப்படிங்கிறத குருவாயூரப்பன் எடுத்து காமிச்ச அந்த அற்புதமான அந்த மகானாகப்பட்ட ஸ்ரீ பூந்தானம் நம்பூதிரியுடைய பாதங்களில் இப்பொழுதெல்லாம் நாம் விழுந்து நமஸ்காரம் செய்து சாட்சாத் இப்பொழுது என்னை இயக்கிக் கொண்டு இப்பொழுது இந்த ஒவ்வொரு வார்த்தையும் பேச வைத்த அந்த குருவாயூராதீசரின் பாதங்களில் ஒரு சமர்ப்பணமாக இந்த பேச்சை வைத்து இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் எல்லாவற்றையும் அந்த ஸ்ரீ குருவாயூரப்பனுக்கும் அந்த அவருடைய அற்புதமான பக்தரான பூந்தானத்தின் பாதங்களிலும் மம்மியூரில் இருக்கக்கூடிய அந்த ஈசனின் பாதங்களிலும் சமர்ப்பணமாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.